இந்த 2 நாளா எல்லா இடத்துலயும் மோட்டார் பம்புகள் வைக்கப்பட்டிருக்கு. எங்கெல்லாம் மழைநீர் தேங்கியிருக்கோ உடனே அதை உடனடியாக அதான் அந்த அகற்ற பணிகளில் ஈடுபட்டிருக்கிறாங்க. என்ன மக்களை என்ன லூசுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? 4000 கோடி ஒதுக்கி இருக்கோம். அவ்வளவுதான், இனிமே ஒரு சொட்டு தண்ணி தேங்காது அப்படின்லாம் நீங்க பில்டப்ப குடுத்துட்டு 100 ஹெச்பி மோட்டார் வைக்கிறதுக்கு தான் 4000 கோடி ரூபாய் நீங்க வந்து நிதி ஒதுக்குனீங்களா? எதுக்கு 4000 கோடி ரூபாய் நிதி எதுக்கு? அங்கங்க மோட்டர் செட் பம்பு செட் வைக்கிறதுக்கும் போட் வாங்கி விடுறதுக்கும் தான் 4000 கோடியா? இந்த 4000 கோடத்துல என்னென்ன பண்ணலாம்? நீங்க எப்ப பார்த்தாலும் இப்ப இதுல வேற இந்த 2 3 நாளா அந்த ஊபிஸ்ங்க இருக்கானுங்க பாருங்க. ஐயோ! ஆஹா, உதயநிதி பாருங்க, முதல்வர், சின்ன முதல்வர் தூங்கல, நைட்டோட நைட்டா பாக்குறாரு, பகலெல்லாம் போய் பாக்குறாரு, இங்க போய் பாக்குறாரு, அங்க போய் நிக்கிறாரு. என்னையா நிக்கிறாரு? எங்க போனாரு இவ்வளவு நாள்? வடிகால் பணி எப்ப நீங்க பண்ணிருக்கணும்? மார்ச் ஏப்ரல்ல என்ன பண்ணிருந்தீங்க? இப்ப எனக்கு மத்தியானம் சாப்பாடு குடும்பத்துல எல்லாருக்கும் 1 மணிக்கு நான் சாப்பாடு போடணும்னா எத்தனை மணிக்கு நான் சமையல் ஆரம்பிக்கணும்? 11 மணிக்கு சமையல் ஆரம்பிக்கணும். அல்ல 12 மணிக்காவது நான் சமையல் ஆரம்பிக்கணும். 2 மணிக்கு நான் வந்து நின்னுகிட்டு, இதோ பாருங்கள் நான் அடுப்படிக்கு சென்று விட்டேன், இதோ அடுப்பை பத்த வச்சுட்டேன், இந்த பாருங்க 3 மணி ஆச்சுன்னா செருப்பை கழட்டி அடிப்பாங்களா இல்லையா வீட்டுல இருக்கவங்க? இவ்வளவு நேரம் என்னத்தை கழட்டிக்கிட்டு இருந்தேன், எங்களுக்கு 2 மணிக்கு சோறு வேணும்னா நீங்க என்ன 2 மணிக்கு அடுப்பை பத்த வச்சுட்டு இருக்கேன்னு